வந்து இளைஞர்கள் மாற்று அரசியலை நோக்கி பயணிக்கிறப்ப வாக்களிக்கிறதுக்கு நாம் தமிழர் சீமான் தான் அவங்க கண்ணில் படுவாங்க. தமிழக வெற்றிக்கழகம் விஜய் அவர்களும் களத்தில் வந்திருக்காரு. ஆசையோட தம்பி இதுவரைக்கும் அழைச்ச ஒரு சீமான் அவர்கள் எல்லாமே வந்து ஒரு பெனிஃபிட்டோட, ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா அரசியலை கருதுறாங்க, ஒரு முதலீடா அரசியலை பார்க்குறாங்க. தேர்தல் என்பது நாங்க நீட்டை ஒழிப்போம்னு சொல்லித்தானே இன்னைக்கு 2021 தேர்தலுக்கு ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சாங்க. மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாக்கு கேட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? நாங்க வந்த முதல் கையெழுத்து இந்த நீட்டை ஒழிக்காம எங்களோட அடுத்த வேலை இல்லைன்னு எதுக்கு? நம்மை ஆளக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கிறவர்கள் ஒரு அரசியல்வாதினாலே தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, அவர்களுடைய குடும்பத்தாரினுடைய நலனுக்காக இங்க ஆட்சி. இந்த ஒரு கேவலமான ஒரு அரசியல் போக்கு, இப்படியான ஒரு சமூக அக்கறையற்ற ஒரு சீர்கேடுகள் அத்தனையும் சமூக வளத்திலிருந்து ஓப்பனா வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு கொலை மிரட்டலும் வச்சிருக்காங்க. மரண பயத்தை காட்டிடுவேன் அப்படிலாம் சொல்லி ரொம்ப காமெடியா வந்து அந்த தமிழ் போட்டிருந்தாரு. உண்மையா நெருங்கினாதான் தெரியும் மரணம். டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறையின் ஒருங்கிணைப்பாளர் ஃபாத்திமா ஃபர்கானா மேம். வணக்கம் மேம். வணக்கம். சமீபத்தில் அரசியல் களத்தில் வந்து சகாயம் ஐஏஎஸ் அவர்களோட ஒரு அறிக்கை வந்து ஒரு பெரும் பரபரப்பு உண்டாக்கியிருக்கு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மதுரையில் வந்து கிரைனைட் ஊழல் சம்பந்தமா சில வருடங்களாகவே கேஸ் போயிட்டு இருக்கு. என்னால் ஆதாரங்களை சரிவர சப்மிட் பண்ண முடியல, என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, அரசு கொடுத்த பாதுகாப்பை விலக்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு குமரல் மாதிரி சொல்லியிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? சகாயம் போன்ற ஒரு முன்னெத்தியராக இந்த சமூகத்துக்கு பணியாற்றணும்னு வந்த ஐஏஎஸ் குடிமைப்பணி செய்யக்கூடிய, முன்னாள் குடிமைப்பணி செய்த ஒரு நபருக்கு பாதுகாப்பு இல்லை, அச்சுறுத்தல் சூழல் இருக்குன்னு அவரும் வெளிவந்து சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த பாதுகாப்புமே இருக்கு, கட்டமைப்பு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அது வெறும் தமிழ்நாட்டில் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பாதுகாப்பு என்பது ஒரு மாயையாக மாறி இருக்கு. ஒரு தடவை என்ன சொல்லி தேர்தலுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து மரியாதைக்குரிய நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்கள் வந்து அரசை பிடிக்கிறாரு அப்படின்னா சௌக்கிதார்ன்னு சொல்றாரு. நான் தான் பாதுகாவன்னு சொல்லிதான் நாட்டை பிடிக்கிறாங்க. ஆனா அதே காலகட்டத்தில் தான் புல்வாமா தாக்குதல் நடந்தது. இன்னைக்கு அதை தொடர்ந்து பஹல்காம்லயும் வந்து ஒரு இந்தியா பாகிஸ்தானுக்கான ஒரு ஒரு பதற்ற சூழல் தொடர்ச்சியாக பதட்டமான சூழலே இருக்கு மேடம். ஆமா, இன்னைக்கு அது அப்படியே அதனுடைய நீட்சியாக ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பாதுகாப்பு என்பது ரொம்ப 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 கேலி கூத்தான ஒரு விடயமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பல சமூக ஆர்வலர்கள், ஐயா ஜஹபர் அலி அவர்களாக இருக்கட்டும், இல்ல ஐயா ஜாகிர் ஹுசேன் அவர்களாக இருக்கட்டும், இதை போன்று ஏற்கனவே வாசிமன் சொல்லி ஒரு நபராக இருக்கட்டும், நான் சொல்றது வெறும் இஸ்லாமிய பேர்கள் பார்க்காதீங்க, இது இல்லாம பலருக்கு இங்க ஒரு பாதுகாப்பு அற்ற சூழல் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பைக்ல புல்லட் ஓட்டுனா கையை வெட்டுறாங்கங்கிற இது இருக்கு. காவல்துறையினரே வந்து பாதுகாப்பா இருக்க முடியாத ஒரு சூழல் வந்து மாறி இருக்கு. இது வெறும் வந்து அரசினுடைய குற்றச்செயலான்னு பார்த்தா, ஒரு சமூகமே ஒரு குற்ற சமூகமாக எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சொல்லுவது போல மாறி வருவதற்கான காரணம் வந்து ஒரு சரியான ஒரு அரசியல் அதிகாரத்துல இருக்கக்கூடியவர்கள் வலிமையான ஒரு ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய சூழலை ஏற்படுத்தலையோ அப்படிங்கிற ஒரு ஐயத்தை தான் நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக நம்ம மாத்தி வாக்கு செலுத்துறோம். நம்ம நாட்டு மக்கள் மன நிறைவோடும், மகிழ்ச்சியோடும், சுதந்திரத்தோடும், மன நிம்மதியோடும், ஒரு பாதுகாப்பு உணர்வோடும் வாழணுங்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து இந்த ஜனநாயக நாட்டுல தேர்தல் என்கின்ற முறை வந்து நமக்கு இருக்கு. இந்த தேர்தல் என்கின்ற முறையே பல இடையூறுகளுக்கு பிறகு வந்து வருது இல்லையா? குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, பெண்களுக்கெல்லாம் முன்னாடி வாக்கு இல்லை. வெறும் ஜமீன்தார்களுக்கும் பட்டதாரிகளுக்கும் பணம் படைத்தவர்களுக்கும் மட்டும்தான் வாக்கு இருந்தது. ஆனா இந்த தேர்தல் முறை என்பதே எவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு வந்தது அப்படின்னா, அதனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு அப்படிங்கிறது நம்மளோட எல்லாருக்குமே புரியும். குறிப்பா ஆட்சி அதிகார பீடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாக புரியும். அப்போ நம்மை ஆளக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கிறவர்கள் ஒரு அரசியல்வாதினாலே அது ஒரு பேட் ஃப்ரேஸா, ஒரு டேர்மா மாறிடுச்சு. அது உண்மையாகவே வந்து படித்த பண்பட்ட, உண்மையாகவே இங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனை வந்து உள்வாங்கிய பெருமக்களாக, நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பெருமக்களாக இருக்கிறார்களான்னு கேட்டா இல்ல. தன்லாபத்திற்காக, தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, அவர்களுடைய குடும்பத்தாரினுடைய நலனுக்காக இங்க ஆட்சி அதிகாரம் இருக்குதே தவிர்த்து மற்றவையில எல்லாத்திலையும் கோட்டை விட்டதாகத்தான் நம்ம இப்ப பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனாலதானே மலை கொள்ளையை வந்து கண்டிச்சு ஒரு சமூக போராளி வந்து இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு கொலை மிரட்டல், அவர் வெளிப்படையா எனக்கு பாதுகாப்பு தாங்கன்னு சொல்லியும் அவருக்கு கொலை நடந்துச்சு. அதற்கு பிறகு நில உரிமை வந்து இந்த மாதிரி பல பேர் வந்து அபகரிச்சுட்டு இருக்காங்க, வக்ஃப் நிலங்கள் வந்து யார் யாரோ பயன்படுத்துறாங்கன்னு சொன்னவங்க
இன்னைக்கு வக்ஃபு நிலங்கள் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு போராடிய ஜாகிர் ஹுசைன் போன்ற சமூக போராளிக்கு கொலை நடந்தேருச்சு. அப்படி இங்க ஒட்டுமொத்த சமூகத்திலையும் பாதுகாப்பு என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கிறதற்கான காரணம் சமூகமே குற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு சோஷியலா ஒரு மக்கள் அனைவரும் சேர்ந்து திரண்டு ஒரு நல்ல சமுதாயத்தை படைக்கணும்னா முதல்ல நம்ம நல்ல ஆட்சியாளர்களை தேர்வு ஒரு செய்யணும். காவல்துறையின் மீது ஒரு பயம் இல்லாம போயிடுச்சு மேடம். இல்ல இன்னைக்கு கூட பாருங்க, நேற்றைக்கு கூட பார்த்தோம். இந்த பென்னிக்ஸ் ஜெயராஜனுடைய தீர்ப்புலயே வந்து அவங்களுடைய குடும்பத்தார் இன்னும் தீர்ப்புல வந்து எங்களுக்கான நீதி கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து குமுறக்கூடிய விஷயத்த பாருங்க. இன்னைக்கு பிரச்சனை அசால்ட்டா ஒரு நாளுக்கு 40,000 வருது. ஆனால் அதற்கான தீர்வுகள் எங்கேயாவது எட்டிருக்கோன்னு பண்ணாதானே இந்த அரசை நம்மளால வெயிட்டேஜ் பண்ண முடியும். நல்ல சரிப்பா இதற்கான தீர்வுகள் கண்டிருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ நம்ம என்ன சொல்றது, இன்னைக்கு வந்து ஒரு வாய்ஸ் இல்ல 1000 வாய்ஸ் தேவைப்படுது. நம்மளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு எல்லோரும் அணிதிரள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. எல்லோரும் அரசியல்படுத்தப்பட வேண்டிய ஒரு கட்டாய சூழலுக்கு நம்ம தள்ளியிருக்கோம் அப்படின்னா நாம முன்னோக்கி சென்றிருக்கிறோமா இல்ல பின்னோக்கி போயிட்டு இருக்கோமாங்கிற கேள்வியை தான் நம்ம இங்க முன்வைக்க வேண்டிய அவசியமா இருக்கு. சகாயம் ஐஏஎஸ் அவர் என்ன சொல்றாருன்னா மேடம், அதாவது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்னைக்கே உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த அரசு எப்படி ஒரு நடுத்தர ஒரு சாமானிய மக்களுக்கு பாதுகாப்பு உறுதி அதைத்தான் நம்ம இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அவருக்கு ஏற்கனவே வந்து பாதுகாப்பு வந்து இருந்தது. அது 2014 அதுக்கப்புறம் அதை பின்வாங்கிக்கிட்டாங்க போல இருக்கு. 16,000 கோடி கிட்டத்தட்ட கிரானைட் ஊழல் வந்து அம்பலப்படுத்தியவர் ஐயா மரியாதைக்குரிய சகாயம் அவர்கள். அவர்கள் வந்து அந்த அந்த ஊழல் வழக்கை வந்து அம்பலப்படுத்தினதுக்கு பின்னாடி தான் இந்த அச்சுறுத்தல் அவருக்கு வந்து வருது. அதற்கு பின்பு அவருக்கு இருந்த அந்த பாதுகாப்பை வந்து திருப்பி வாங்கிக்கிறாங்க. அப்ப இது எல்லாத்தையும் பார்க்கும்போது யாருக்காக இந்த அரசு இருக்குங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருதுல்ல. அப்ப அரசை வந்து ஒத்து ஊதிக்கிட்டு நம்ம வந்து அவர்கள் எல்லாமே சிறப்பா செய்யறாங்க, சீரும் சிறப்பும் அவங்க சொல்ற மாதிரி எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை கொடுக்கக்கூடியவர்கள், நல்லாட்சி நாயகர்கள் அப்படின்னு நம்ம வந்து சொன்னா நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். மற்றபடி பாதுகாப்பெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிதர்சன உண்மையா இருக்கு. அப்படிதான் ஐயா சகாயம் அவர்களுடைய கேஸையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. புகழ்பெற்ற ஒரு ஐஏஎஸ் எக்ஸ் ஆபீசர், அவருக்கே இந்த நிலைமை அப்படின்னா சாமானியர்களுக்கு இன்னும் எப்படி இருக்கும்? இல்ல, அவர் தொடர்ந்து 2 கட்சிகளையும் எதிர்த்து நிறைய ஊழல் வழக்கும் சொல்லியிருக்காரு மேடம். ஆமா, இன்னைக்கு வந்து அவங்க மேல சொல்லலன்னு தான் வியப்பு. இன்னைக்கு ஆட்சியாளர்களும் சரி, எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்களும் சரி, இல்ல இத்தனை ஊழல் சம்பவங்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரும். அது அதிமுகவா இருக்கட்டும், அது திமுகவா இருக்கட்டும், தொடர்ச்சியாக உப்புலையும் பருப்புலையும் சர்க்கரையிலையும் முட்டையிலையும் எல்லாவற்றிலையும் ஊழல் செய்தவர்களாக இன்னைக்கு ஆட்சியாளர் பெருமக்கள் இருக்கிறாங்க. ஆட்சியில இருந்தவங்களும் அப்படிதான் இருக்காங்க, ஏற்கனவே இருந்தவங்களும் அப்படிதான் இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு அப்படின்னு இருக்கு. ஆனால் இன்னைக்கு சட்டம் அது ஒழுங்கா இங்க வந்து காக்கப்படுதா அப்படிங்கிற கேள்வி எங்களோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் எப்பவும் கேட்பார்ல, அப்படிதான் இருக்கு. இவங்க தூத்துக்குடி அப்படின்னா இவங்க வேங்கை வயலா இருக்காங்க. இப்போ மாத்தி மாத்தி எல்லா இடத்துலயும் ஆணவ படுகொலை இன்னைக்கு வந்து சமூக நீதி பேசக்கூடிய ஆட்சியில எவ்வளவு தூரம் குறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க. இன்னும் சொல்ல போனால் அதிகரித்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளால செய்திகள்ல ஊடகங்கள்ல பார்க்கும்போது தெரியுது. ரொம்ப யதார்த்தமா ஏற்கனவே நாங்குநேரில நடந்த அந்த மாணவனுக்கு நடந்த அந்த சம்பவம் திருப்பி அரங்கேறி இருக்கு அப்படின்னா அவர்கள் வந்து அந்த தம்பியை வந்து கூப்பிட்டு பாராட்டெல்லாம் வந்து தெரிவிச்சாங்க, படிச்சிருக்கான் பாருங்க திருப்பின்னு. ஆனா அதே பையனுக்கு மீண்டும் ஒரு ஒரு சதி வந்து பின்னப்படுது அப்படின்னா அப்ப எங்க இருக்கு பாதுகாப்புன்னு நம்ம மனச்சான்றதான் நம்ம கேட்க வேண்டிய அவசியம். குறிப்பா ஆட்சியாளர்கள் தான் அந்த மனதை தொட்டு அவர்கள் வந்து பேசணும். மேம், நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக சில நாட்களுக்கு முன்பு தெலுங்கு முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க மேடம். அவங்க நிறைய பேரணி நடத்தியிருந்தாலும் சமூக வலைத்தளங்களில் ஓப்பனாக வந்து நாம் தமிழ் கட்சி சீமானவர்களுக்கு கொலை மிரட்டலும் எடுத்துட்டாங்க. நீங்கள் அது குறித்து கேஸ் கொடுத்துருக்கீங்க, கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருக்கீங்க. இப்போ அது எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல போயிட்டு? அவங்க தேனியில கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இவரு என்ன சொல்றது, மரணம்ங்கிறாங்க, மரண பயத்தை காட்டிடுவேன் அப்படிலாம் சொல்லி ரொம்ப காமெடியா வந்து அந்த தம்பி போட்டிருந்தாரு. உண்மையாக நெருங்கினாதான் தெரியும் மரணம் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த மாதிரியான ஒரு ஒரு அச்சுறுத்தலுக்கு வந்து நம்ம வந்து அச்சப்பட தேவையில்லை. ஆனால் காவல்துறையும் சரி, இந்த தமிழ்நாடு அரசும் சரி, இந்த மாதிரி தொடர்ச்சியாக ரொம்ப வெளிப்படையாக குற்றச்சம்பவத்தை நாங்க செய்ய துணிகிறோம் அப்படின்னு சொல்வதற்கு இவ்வளவு துணிவை வந்து இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கிறதுக்கான இந்த வாய்ப்பை நம்ம வந்து உற்று கவனிக்க வேண்டிய அவசியமா இருக்கு. எவ்வளோ லீஜரா ரொம்ப யதார்த்தமா நான் சாவடிச்சிருவேன் அப்படின்னு பட்டாக்கத்திகளை வச்சு போட்டோ போடுறது, அதுதான் ரொம்ப வியப்பா இருக்கு. இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு ஊடகத்துல வந்துட்டு அவர் வந்து இங்க
ஒரு ட்விட்டர் ஸ்பேஸ்ல எடுத்து மீம் போட்டாருன்னா அவர் தேடி தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சு அவர் சரி பண்றாங்கங்க. ஆமா. அவருக்கு வழக்க போடுறாங்கங்க. அவருக்கு குண்டர் சட்டத்தை பாய்ச்சுறாங்கங்க. அதே மாதிரி இங்க வந்து ஒரு மீம் போடுறவங்களா இருந்துட்டா, இந்த ஆட்சியின் மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை கொண்டு ஒரு வயதான மூதாட்டி அவங்களுடைய வெறுப்பை கொண்டு போய் செருப்பு மூலமா வந்து அந்த போஸ்டர்ல தான் அதோடைய வெறுப்பு எல்லாத்தையும் வந்து இது கக்குது. அந்த மூதாட்டிக்கு வந்து தனிப்படை அமைச்சு போலீஸ் தேடுதுங்க. அவங்க மேல கேஸ் போட்டது யாரு அப்படின்னா, சிட்டிங் எம்எல்ஏ ஒருத்தர். இதே சிட்டிங் எம்எல்ஏ எங்க நாட்டுல நடக்கக்கூடிய அக்கிரமத்தை பத்தி பேசுவாங்களா? இன்னைக்கு வந்து வெளிப்படையாக ஒரு 38,00,000 வாக்காளர்களை நம்பிக்கையான வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் மீது இப்படி வெளிப்படையாக ஆஹ் கொலை மிரட்டல் விடுவது தவறு அப்படின்னு ஏதாவது ஒரு ஜனநாயகவாதிகள் இன்னைக்கு குரல் எழுப்பி இருக்கிறாங்களா? சரி, இது ஒரு தனிப்பட்ட நபர் அப்படின்னா, என்ஐஏ என்கின்ற தன்னாட்சி பேசக்கூடியவர்கள் என்ஐஏ என்கின்ற தன்னாட்சி அதிகாரத்துக்கு எதிரான ஒரு சட்டத்தை இங்க வந்து திணித்து அதே என்ஐஏ சட்டத்தை எங்கள் மீது பாய்ச்சுவதற்கு முனைந்த பாஜகவினுடைய அரசு 2024 தேர்தல் காலகட்டத்துல எங்களுடைய கட்சியை சார்ந்த 3 நபர்கள் மீது போடப்பட்டது. அது வந்து போடப்பட்டதுன்னா விசாரிக்கப்பட்டது, விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். அதற்கு ஏதாவது இங்க இருக்கக்கூடிய நடுநிலைவாதிகள், ஊடகவியலாளர்கள், ஜனநாயகவாதிகள் யாராவது பேசினாங்களா? இங்க உண்மையும் நேர்மையுமாக யார் இருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவாக இந்த அரசும் நிற்காது. இந்த அரசை சார்ந்து ஒத்து ஊதக்கூடிய எந்த ஆஹ் சொம்புகளும் இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையா நமக்கு எல்லாம் தெரியும். ஆனால் எங்களுக்கான குரலா நாங்க மட்டும்தான் இருக்க முடியும். அதனாலதான் மக்கள்கிட்டயே அதிகாரம் வரணுங்கிற போராட்டத்துல இந்த சமர்க்களத்துல நம்ம வந்து தோய்வின்றி நம்ம சமர் செய்ய வேண்டிய அவசியத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். தெலுங்கு முன்னேற்ற கழகம் பின்புல வந்து பாத்தீங்கன்னா பாரதிய பிரஜான்னு ஒரு கட்சி இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி கரும்பு விவசாய சின்னம் அந்த கட்சியால் தான் நம்ம கட்சிக்கு வந்து பறி போயிட்டு இதுல வந்து வேற மாதிரி அரசியல் உள்ள வருதாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு சதி பின்னல்கள் வந்து அது ஒன்றிய பாஜக எங்கள் மீது வந்து செய்திருக்கு. 2024 சின்னத்தையே எடுக்க துணிந்தவர்கள் தானே ஒன்றிய அரசை சார்ந்தவர்கள். அதனால குட்டி குட்டி அமைப்புகளுக்கும் அந்த மாதிரியான வெறுப்பும் காழ்ப்புணர்ச்சியும் எங்கள் மீது இருக்கலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை செய்யக்கூடிய கட்சி அப்படிங்கறது என்னைக்கு இவர்கள் உணர்வார்கள் அப்படிங்கறதுதான் எனக்கு புரியல. இன்னைக்கு எறும்புக்கும் பூச்சிக்கும் புலிக்கும் புல்லுக்கும் கூட அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சியாக நாம இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது மத பிரிவினைவாதமோ இல்ல மொழி பிரிவினைவாதமோ இங்க செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு என்ன இருக்குன்னு, நீ இஸ்லாமியனா, நீ இந்துவா, நீ கிறிஸ்டியனோ, நீ வந்து ஹிந்தியோ, நீ வந்து மராட்டியோ, நீ வந்து ஜெயினோ, யாரா வேணாலும் இருந்துக்கோ, எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருக்கும் சம உரிமை அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பின் அடிப்படையில நாம் தமிழர் கட்சி இயங்கிட்டு இருக்கு. அதற்குள்ள ஒரு பிரிவினையை கற்பித்து எங்களை வந்து ஒரு பாசிஸ்டுகள் போல வந்து கட்டமைப்பதன் நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய தமிழ் தேசியம் என்கின்ற கருத்தியல் மறுமலர்ச்சி பெற தொடங்கி இருக்கு அப்படிங்கிற அச்சம் தான் இங்க இருக்கக்கூடிய திராவிடர்களுக்கும் ஆரியர்களுக்கும் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். நீட் எதிர்ப்புல நாம் தமிழர் கட்சி என்னைக்கும் தீவிரமாக செயல்பட்டு இருக்கு மேடம். இப்ப சமீபத்துல எக்ஸாம் முடிஞ்சிருக்கு இந்தியா ஃபுல்லா. அதில் வந்து மறுபடியும் அதே வழிமுறைகளை பின்பற்றிருக்காங்க. பர்தா எடுக்கிறது, அதுக்கப்புறம் தாலியை கட்டுறது, தோடு, மூக்குத்தி. இல்லை நீட் எக்ஸாம் வந்து அவ்வளோ மூக்குத்தியில் அந்த அளவுக்கு விட்டு வைக்கிற அளவுக்கு ஈஸியா மேடம்? பிள்ளைகள் மாணவிகள் போட்டு வரக்கூடிய ஆடையில பட்டன்ஸ்ல வந்து நீங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எப்படி உங்களுக்கு இந்த சிந்தனை எட்டுது? அதுதான் நாம் தமிழ் சீமான் சொல்லியிருக்காரு. இவ்வளவு சந்தேகப்படுறீங்க, அந்த மின்னணு இயந்திரத்துல எப்படி நேர்மையா நடக்குது நாங்க நம்ப முடியும்? இவிஎம்ல முறைகேடு வராதுன்னு நீங்க எங்களை நம்ப சொல்றீங்க. ஆனா பெண்கள் பொத்தான்களில் வந்து பிள்ளைகள் மாணவிகள் வந்து பொத்தான்களில் வந்து காப்பி அடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த அரசு நினைக்குது அப்படின்னா, அது என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்? இது கொடுங்கோன்மையின் உச்சம் இல்லை, அது சர்வாதிகாரம் கூட இல்லை, இது கொடுங்கோன்மையின் உச்சம். இங்க மாநில சுயாட்சி பேசக்கூடிய இந்த அரசு நாங்க நீட்டை ஒழிப்போம்னு சொல்லித்தானே இன்னைக்கு 2021 தேர்தலுக்கு ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சாங்க. எத்தனை முறை தங்கை அனிதாவினுடைய படத்தை வைத்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் சென்று மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாக்கு கேட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு? அன்னைக்கு உங்களுக்கு தெரியாதா, நீட் என்கின்ற பரீட்சையை நம்மளால ஒழிக்க முடியாது, மாநில பட்டியலுக்கு கல்வி வந்தால் மட்டும்தான் இதை ஒட்டுமொத்தமாக நம்மளால ஒரு தீர்வை காண முடியும்னு உங்களுக்கு தெரியாதா? அன்னைக்கு யார் முதல்ல நீட் அறிவிச்சது? நீங்க இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ் தானே. அப்ப இன்னைக்கு யாருக்கான நாடகம் போடுறீங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் வரும்ல. இவ்வளவு கோபமும் எங்களுக்கு வருது. இந்த அறச்சீற்றம் உங்களுக்கு எங்க போனது? ஆட்சி அதிகாரம் வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கீங்க. அவ்வளவு கையெழுத்து, பல லட்சம் கையெழுத்து வாங்கினீங்களே, இத்தனை முறை சந்திக்கிறீங்களே ஒன்றிய அமைச்சர்களை. அம்மையார் நிர்மலாவை சந்திச்சிருக்கீங்க, எஜுகேஷன் மினிஸ்டரை சந்திச்சிருக்கீங்க, நீங்க ஹோம் மினிஸ்டரை சந்திச்சிருக்கீங்க, பிரைம் மினிஸ்டரை சந்திச்சிருக்கீங்க. இத்தனை முறை உங்களுடைய தேவைகளுக்காக ஈடு இந்த சைடு ரெய்டு வந்தது அப்படின்னா நீங்க அந்த பக்கம் போய் மத்திய அமைச்சர்களை போய் பார்த்துட்டு வரீங்க. ஆனால் ஏதாவது ஒரு முறை
உங்களுடைய காட்டமான 40 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறீங்க. அவங்க எல்லாம் உப்பு மூட்டைக்கா எங்களுடைய தலைமை சொல்வது போல? அதுக்கான சட்ட முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க மேடம். ஆளுநருக்கு தீர்மானம் அனுப்பியிருக்காங்க, குடியரசுத் தலைவருக்கு தீர்மானம் அப்ப அனுப்பியிருக்காங்க. இத அனைத்து கட்சி கூட்டம் இல்ல இதெல்லாம் நடந்திருக்கு. பண்ணாதான் நமக்கு தீர்வு கிடைக்கும்னு தெரிஞ்ச நீங்க எதற்கு போய் வாக்குறுதியை கொடுத்தீங்க 21ல? நாங்க வந்த முதல் கையெழுத்து இந்த நீட்டை ஒழிக்காம எங்களோட அடுத்த வேலை இல்லைன்னு எதுக்கு சொல்லி வாக்கு வாங்குனீங்க? வெளிப்படையாதான் இன்னைக்கு மக்களை சந்திச்சு சொல்றீங்களா? உங்ககிட்ட நெறியாளர்கள் கேள்வி கேட்டா பதில் சொல்றீங்க. நாங்க இந்த நடவடிக்கைகள் எடுத்திருக்கோம் நீட்டுக்கு, இது பண்ணி முடிக்குவோம் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருக்கீங்களா? பேசியிருக்கீங்களா? வெற்று நாடகம். வெற்று நாடகம். இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் அவர் சொல்லியிருக்காரு, கண்டிப்பா எங்க தேர்தல் வாக்குறுதியில கண்டிப்பா நீட்டு விலக்கு இருக்கு, நாங்க அதுக்கான உறுதி கொடுத்திருக்கோம், அதுக்கான முன்னெடுப்புகள் நடத்திக்கிட்டே இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. நடத்திக்கிட்டே இருப்பாங்கங்க. நம்மளுக்கு கச்சத்தீவு ஒரு முன்னுதாரணம்ங்க. நமக்கு வந்து காவிரி நதிநீர் உரிமை வந்து நமக்கு முன்னாடி இருக்க முன்னுதாரணம்ங்க. நீங்க சொல்லலாம், நாங்க வந்து தீர்மானம் போட்டிருக்கோம் பாருங்க. எந்த நூற்றாண்டுல, எந்த நூற்றாண்டு பிரச்சனைக்கு எந்த நூற்றாண்டுல தீர்மானம் போட்டீங்க. தீர்மானம் போட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணீங்க? தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படித்தானே பார்க்க வேண்டியதா இருக்கு. எடுத்து கொடுத்தது யார்? வரலாற்றை மறைத்து விட்டு இன்னைக்கு ரொம்ப லாபகரமாக இன்றைக்கான சூழலுக்கு ஏற்ப அரசியல் மக்களுடைய மறதியை முதலீடாக வைத்து வாக்குகளை வேட்டையாடக்கூடிய ஒரு முதலைகளாக அரசியல் கட்சிக்காரங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு உண்மையான தூய அரசியல் மலரணும்னு எங்க தலைமையை தவிர்த்து ஒரு தலைவரை சொல்லுங்க. இன்னைக்கு புதிதாக வந்த அரசியல் கட்சி முதற்கொண்டு நீங்க சொல்லுங்க. உண்மையாக உள்ள நோக்கம் இருந்தது அப்படின்னா எத்தனை சிக்கல்களுக்கு நம்ம ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நேர்ல நின்றுருக்கோம் அப்படிங்கறத சொல்லுங்க. இது இந்த 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 ஒரு அராஜக போக்கு, இந்த ஒரு கேவலமான ஒரு அரசியல் போக்கு, இப்படியான ஒரு சமூக அக்கறையற்ற ஒரு சீர்கேடுகள் அத்தனையும் மாற வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரம் ஒன்றே தீர்வு அப்படிங்கிற அந்த அம்பேத்கரனுடைய கூற்றுதான் மெய்யாகணும். அந்த மெய்ப்பிக்கணும் அப்படின்னா அதற்கு மக்கள் கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் வாக்கு அப்படிங்கறத உணரணும். இந்த அரசின் மீது இவ்வளவு விமர்சனங்கள் வச்சாங்க மேடம். நீங்க இன்னைக்கு சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, 6வது இல்ல 7வதுலையும் நாங்க தான் ஜெயிப்போம். இன்னைக்கு வந்து 5வது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிறாங்க மேடம். கிட்டத்தட்ட நவீன பொருளாதாரம், சமூக நீதி எல்லா கட்டமைப்பிலும் நாங்க ஜெயிச்சிட்டோம், உரிமையா வாக்கு கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொன்னு சொல்லியிருக்காரு மேடம், அதாவது வந்து சந்தர்ப்பவாத கூட்டணிகளும் அதுலேருந்து வெளியேருந்து சப்போர்ட் பண்ற கட்சிகளுக்கும் தோல்வி மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது உங்களை சொல்ல வராரா கட்சியை? அவர் என்ன சொல்றாருங்கிறது நாங்க பொருட்படுத்த தேவையில்லை. ஆனால் ஒரு விஷயம் உண்மை, இங்க பொய் சொல்பவர்களுக்கும் அவதூறு பரப்புபவர்களுக்கும் மக்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாதவர்களுக்கும் தொடர்ச்சியாக ஊழல் செய்பவர்களுக்கும் குடும்ப ஆதிக்கத்தை முன்வைத்து இருப்பவர்களுக்கும் தான் ஆட்சியும் அதிகாரம் வரும் அப்படின்னா அது மக்கள் உறுதியாக அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. அது குறுக்கு வழியில் பெறக்கூடிய ஒரு தற்காலிகமான வெற்றி அப்படிங்கிறதை அவர்களும் மறக்கக்கூடாது. அது நிரந்தரம் அல்ல. எங்களுக்கு தற்காலிக தோல்வியை விட நிரந்தர வெற்றிக்கான பயணத்தை நோக்கி நாங்க இருக்கிறோம். மற்றவங்க என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம். நாம் தமிழர் கட்சி தூய பயணத்துல இருக்கு. எந்த சமரசமும் இல்லை. எத்தனையோ நாம் தமிழர் கட்சிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்காளர்களை மட்டும் வைத்து சமரசம் செய்து எத்தனையோ பேர் கூட கூட்டணி வைக்காம நாங்கள் வந்து உடன்படிக்கை செய்தால் கூட பல லட்சம் கோடிகள் வந்து நாம் தமிழர் கட்சி கிட்ட போராடும். ஆனால் எந்த ஒரு இடத்திலும் சமரசம் செய்யாது. என் பின்னாடி இத்தனை மக்கள் நிக்கிறாங்க அப்படின்னா அவங்க என் மீது வைத்திருக்க நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு நான் எந்த காலத்திலும் வந்து துரோகம் செய்யக்கூடாதுங்கிற ஒரு தூய உள்ளத்தோட உள்ளன்போட மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கு கட்டாயம் ஒரு நாள் வெற்றி வரும். அதை இந்த மக்கள் கொடுப்பார்கள். அதை நீங்களும் பார்க்கத்தான் போறீங்க. நான் நேரமும் காலமும் வேணா எடுக்கலாம். ஆனால் ஒருபோதும் வந்து என்ன சொல்றது, வாய்மையை வெல்லும் சொல்லுவாங்கல்ல, அதுதான் உண்மை. ஒருபோது கட்டாயம் வென்றே தீரும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் எனக்கு இருக்கு. எல்லாரும் சொல்லலாம், பாருங்க இவங்க பின்னாடி இருந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. எந்த அடிப்படையில நாங்க யாருக்கு சப்போர்ட் பண்றோம்ங்கிற ஒரு வாதத்தை அவர்கள் தர்க்க ரீதியாக ஒரு சேட்டலைட் மீடியாலயோ ஒரு சோசியல் மீடியாலயோ ஒரு யூடியூப் மீடியாலயோ உட்கார்ந்து தர்க்கம் பண்ணி வெற்றி அவர்களால் பெற முடிஞ்சிருச்சு அப்படின்னா நாங்க கட்சியை கலைச்சிட்டு போயிடுறோம், கட்சியில இருந்து விலகிட்டு போயிடுறோம். உண்மையும் நேர்மையுமா இருக்கக்கூடிய எங்களுக்கு மக்கள் கட்டாயம் அங்கீகாரம் கொடுப்பார்கள். அப்படி கொடுத்த அங்கீகாரம் தான் 1.1 விழுக்காடுல இன்னைக்கு 8.1 விழுக்காடு வரைக்கும் நம்ம உயர்ந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 8.1 விழுக்காடு சொன்னீங்க. 36 லட்சம் வாக்குகள். ஒவ்வொரு தேர்தலையும் சீமான் அவர்கள் வாக்கு சதவீதம் ஏறிட்டே தான் பண்ண போகுது. ஆனா எம்எல்ஏ எண்ணிக்கை உயருமா? எம்எல்ஏ எண்ணிக்கை தொடங்குவார்களா? உண்மையும் நேர்மையுமாக தேர்தல் நடக்குதான்னு முதல்ல அந்த பார்வை. நீங்க இந்த கேள்வி கேட்டா அந்த கேள்வி கட்டாயம் வந்து வரும். அடுத்தது, எங்க வந்து தேர்தல் உண்மையா நடக்குது? இவிஎம்ல மேனிபுலேஷன் இல்லாம இருக்கா?
இல்லை இவர்கள் வாக்குக்கு காசு கொடுக்காம இருக்காங்களா, தேர்தல் ஆணையம் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை தாண்டி இவர்கள் வந்து ஒரு தொகைக்குள்ள அவங்க வந்து செலவு பண்றாங்களா ஒரு தொகுதிக்கு. சட்டமன்ற தேர்தல் அப்படின்னா இத்தனை லட்சம், நாடாளுமன்ற தேர்தல்னா இத்தனை லட்சம் நிர்ணயிச்சிருக்குல்ல, அந்த பணத்துக்குள்ளதான் இவர்கள் வந்து தேர்தலை அணுகுகிறார்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நமக்கு இருக்குல்ல. மக்களை எப்படி அவர்கள் ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறார்கள் அப்படின்னு தெரியுதுல்ல. அவங்களுக்கு எவ்வளோ வந்து கடைசி நேரத்துல அவங்களோட சைக்கலாஜிக்கல் கேம் பிளே பண்றாங்க, எப்படி அவங்கள வந்து ஃப்ரீபீஸை கொடுத்து அவர்களை ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு புரியுது இல்ல. அதெல்லாம் தற்காலிகமான ஒரு பசப்பு விஷயங்கள் அப்படிங்கறத மக்கள் உணர தொடங்கிட்டாங்க. ஃபேரான பாலிடிக்ஸ் பண்ணுங்க, ஒரு ஃபேரான ஒரு எலெக்ஷன் நடத்துங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் வாய்ப்பு வராது? பணம் கொடுக்காம நீங்க தேர்தலை சந்திங்க, நீங்க அப்புறம் பாருங்க. இதுவரை வந்து இளைஞர்கள் வந்து ஒரு மாற்று அரசியலை நோக்கி பயணிக்கிறப்ப வாக்களிக்கிறதுக்கு நாம் தமிழ் சீமான் தான் அவங்க கண்டப்படுவாங்க. இப்போ வந்து தமிழக வெற்றிக்கழகம் விஜய் அவர்களும் களத்தில் வந்திருக்காரு. ஆசையோட தம்பி தம்பி இது வரைக்கும் அழைச்சவர் சீமான் அவர்கள். பெரியார் எதிர்ப்பில் 2 பேரும் விலகி நிற்கிறாங்க. திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் தான் நாங்கள் அறுவடை செய்வோம், அதுதான் எங்கள் டார்கெட்னு ஆதரவு வச்சு நான் சொல்றாரு. அந்த ஓட்டுகளை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தானே எப்போது அறுவடை செய்யும். இந்த வாட்டி பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லையா? எனக்கு போடணும்னு நினைக்கிறவங்க எங்களுக்கு போடுவாங்க. இங்க வந்து யாரு என்ன மாதிரி அரசியல் பண்றாங்கங்கிற பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. எல்லாமே வந்து ஒரு பெனிஃபிட்டோட, ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா அரசியலை கருதுறாங்க, ஒரு முதலீடா அரசியலை பாக்குறாங்க. தேர்தல் என்பது வணிகமயமாக்கப்பட்டது, அப்படிதான் எல்லாருடைய அப்ரோச்சுமே இருக்கு. ஆனால் அந்த அப்ரோச்ல ஒரு இடத்துலயும் நாம் தமிழர் கட்சி சிக்கல. எந்த இடத்துலயுமே நம்ம வந்து சிக்கல. நாங்க போலரைஸ் பண்ணணும்னு ஓட்டு நிக்கல. எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க, ஏனால் உங்களுக்கு நேர்மையாக நிக்கிறோம். மக்கள் இது என்னது சொல்றது, அதிகாரம் வந்து பணம் படைத்தவர்கள், ஏற்கனவே ஆட்சியில இருந்தவர்கள் கிட்ட இல்லாம நசுக்கப்பட்ட குரல் வலைகள் நசுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி போராடுறதுக்காண்டி திறக்கப்பட்ட ஒரு மாற்று அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி. திருப்பியும் வந்து மக்களிடமே அதிகாரம் வரணும்னு பிறக்கப்பட்ட அரசியல் கட்சி. எளிய மக்கள் கிட்ட தானே நம்ம உருவாகுறோம். ஏதாவது பணபலம் இருக்கா, அரசியல் பின்புலம் இருக்கா, ஏதாவது பெரிய வரலாறு வந்து இருக்கா அப்படின்னா இல்ல. நாம் தமிழர் கட்சி உண்மையாகவே வந்து அடிப்பட்ட புலிகள் தான். அடிபட்ட புலிகள் திருப்பி மீண்டும் எழுந்து களத்துக்கு வந்திருக்கோம். அப்படித்தான் நீங்க எங்களை பார்க்கணும். அதனால எங்களை வந்து மற்றவர்களோட ஒப்பிட்டு நாங்க போலரைஸ் பண்ணுவோம், நாங்க இதுக்காக வாக்கு வாங்குறோம்னு நீங்க பார்க்க தேவையில்லை. மற்றவங்களுக்கு வேணா அந்த அஜெண்டா இருக்கலாம். ஆனா நாம் தமிழர் கட்சி எங்களுக்கு வாக்கு தாங்க, நம்ம வெற்றி பெறணும், திருப்பி மக்களிடத்திலே அதிகாரம் வரணும்னு நிக்குது களத்துல. அதனால போலரைஸ் பண்ணிடுவோம், இவங்களோட ஓட்டு அவங்களுக்கு போயிடும் அப்படிங்கிற எய்ம் நமக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு நான் பாக்குறேன். மாற்றம் ஒன்றுமே மாறாதது. 2020 நல்ல மாற்றம் வரட்டும், உங்கள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற்றும். இதுவரை எங்கள் கேள்விக்கு பதிலளிச்சோம். மிக்க நன்றிங்க.